வெறும் வெங்காயம் மட்டும் உங்ககிட்ட இருக்கா? அப்போ ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெரிய ஜீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இன்றைக்கி நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கடல மாவு வச்சு பண்ணியிருக்கேன். அரிசி மாவு சேர்க்குறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேருங்க, அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க, தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிக்க வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்க்கு வச்சிடலாம். இந்த கேப்லேயே வானலில் போட்டிங்கன்னா எண்ணெயை காய வச்சுக்கலாம். அது காஞ்சிட்ருக்க கேப்பில் உருண்டையும் ரெடி. இப்போ காஞ்சிட்ருக்க எண்ணெயில் நம்ம ஊற்றி வச்ச உருண்டையை போட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆனியன் போண்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.